கூட கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லது அந்த இடத்துல சனி மட்டும் அமர்ந்து சுகக்கிரமம் பார்த்தா லேட் பண்ணி கூட குழந்தை பிறந்துடும். 7ஆம் இடத்து அதிபதியும் அலிக்கிரகத்துடைய சாரங்களை பெற்று இந்த சனியும் அலிக்கிரகத்துடைய சாரத்தை பெற்றால் அவர்களுக்கு விந்தணுக்கள் பிரச்சனை ஏற்படுகிறது, ஆண்மை குறைபாடுகளை தருகிறது, திருமணத்தையே தாமதப்படுத்துகிறது. 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அமர்ந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை, தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய தடங்கள் தாமதங்களை ஏற்படுத்துது. 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் அப்போ கர்மக்காரர்கள் எங்கிருந்தாலும் அதை அப்படியே ஒரு வடிகட்டி ஒரு ஃபில்டர் பண்ணுறாரு. 9ஆம் இடத்துல போய் சனீஸ்வர பகவான் இருந்தால் அப்பா வழிகளில் பிரச்சனைகள் இருக்குது. அப்பா வழிகளோட சிறப்பாக நம்முடைய காலகட்டத்தை நகர்த்தி கொண்டு போகிறதுல பிரச்சனை இருக்குது. அப்பா வழிகள் இருக்கக்கூடியவங்களால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லது அப்பா நோய்வாய்ப்படுகிறார், அல்லது அப்பா நரம்பு சமுதிர பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறார், அப்பா வழிகள் நசுக்கப்படுகிறது. அப்பாவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் எதுவும் பெரிதாக இல்லை. அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுறோம். 10ஆம் இடத்துல சனி இருந்தால் தொழில் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும்பாங்க. இருந்தாலும் அங்கே குரு பார்வை வேண்டும். குரு பார்வை இல்லாத போது தொழிலும் சுணக்கத்தை ஏற்படுத்துது. அந்த கர்மக்காரர்களுடைய செயல்னால அங்கே இருந்து நமக்கு வரக்கூடிய தொழிலில் கூட சில பணங்களை விரயங்கள் தரக்கூடிய விஷயம், அது பணம் கொடுத்த இடத்துல வாங்க முடியாத சிக்கலை கூட தருது. 11 சனி இருந்தால் லாபம் பாங்க, ஆனால் லாபஸ்தானம் அந்த லாபமும் சரியான முறையில் நம்மளை வந்து சேர்றதுக்கு லேட் ஆகுது. 12 சனி இருந்தால் தூக்கம் இல்லை. முதல்ல அதான் மெயின் பாயிண்ட், தூக்கம் குறைவு. நீங்கள் 12 சனி இருக்கிறவங்க தொழில் விஷயமா, மற்ற வியாபார விஷயமா, பண விஷயமா தேவை இருக்குது, தேவையை பூர்த்தி பண்ண முடியலை, அதுக்காக ஓடிட்டே இருக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கை முழுவதும் ஓடிட்டே இருக்கணும். ஆனாலும் இந்த பண தேவையை பூர்த்தி அடைகிறதா அப்படின்னா, பூர்த்தி அடைஞ்சால் தானே தூக்கம் வரும். பூர்த்தி அடையலாம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்படுது. இப்போது இது மட்டுமல்ல சனியோட வேலை. இந்த சனீஸ்வர பகவானுக்கு எது பிடிக்கிறது, எது பிடிக்கிறது? சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல, நல்ல வாசனையோட, நல்ல தெய்வ கடாஜமாக இருக்கக்கூடிய இடத்துல சனீஸ்வர பகவான் எந்த தொந்தரவும் செய்வதில்லை. அது நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி. வீட்டை சுத்தமாக வச்சுருக்கீங்க, சுத்தமான ஆடைகளை அணிகிறீங்க. இன்றைக்கி போட்ட ட்ரெஸ்ஸை நாளைக்கு போடக்கூடாது. வீடு முழுவதும் அழுக்காகவும் சாக்கடை நிறைந்ததாகவும் இருக்கக்கூடாது. வீட்டை முழுவதும் வாசனையோடு வச்சுக்கோங்க. அதுக்காகத்தான் வீடுகளில் நம் முன்னோர்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தூபம் போட்டாங்க, சாம்பிராணி போட்டு காமிச்சாங்க, வீட்டை சுத்தப்படுத்தினாங்க. வீடு முழுவதையும் ஒற்றை அடித்து சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க. அப்பப்போ ஒயிட் வாஷ் பண்ணாங்க, வெள்ளை அடித்தாங்க. அங்கே தாமதத்தையோ தடங்களையோ சனீஸ்வரன் ஏற்படுத்த முடியாது. அது எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும். யாருடைய இல்லங்களில் அழுக்கு துணிகள் அங்கங்கு கிடைக்கிறதோ, யாருடைய வீட்டில் தேவையற்ற குப்பைகள் நிறைந்திருக்கிறதோ, யார் இருக்கக்கூடிய இடங்களில் அலுவலகமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, சுத்தம் இல்லாமல் இருக்கிறதோ அங்கே சனி இருப்பார். நீங்கள் பார்க்கலாம், பிரைவேட் ஸ்கூல், பிரைவேட் பள்ளிக்கூடங்கள் இருக்கு இல்லையா, காலேஜ், பிரைவேட் ஆஃபீஸ் அலுவலகங்கள் இதெல்லாம் சுத்தமாக இருக்குங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? கவர்மெண்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் அலுவலகம் சுத்தமாகவே இருக்கிறது. அப்போ அங்கெல்லாம் என்ன பணம் கொட்டலையா, நிர்வாகம் நடக்கத்தலையா நீங்கள் நினைப்பீங்க. அங்கே நிறைய தவறுகள் நடக்கலையான்னு நினைக்கிறீங்க. நடக்குதில்ல. ஏன்? சுத்தமாக இருக்கக்கூடிய இடங்களில் நிர்வாகம் சரியாக இருக்கிறது, சுத்தம் இல்லாத இடங்களில் நிர்வாகம் சரியாக இல்லை. நிறைய பேர் கூட வீடியோ பதிவு போட்டிருப்பாங்க, அது காமெடியாகவே நிறைய போடுறாங்க. அதாவது என்னென்னா, அந்த கடையில் சுத்தமாக கூட்டுறதில்ல, தண்ணி தெளிக்கிறதில்ல, மஞ்சப்பொடி தூவுறதில்ல, அங்கங்கே குப்பைகள் நிறைஞ்சு கிடக்கு. ஆனால் அந்த இடத்துல பயங்கரமான வியாபாரம் நடக்குது அப்படின்னு சொல்லி டாஸ்மார்க் சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேருடைய குடும்பம் கெடுக்கிறது பார்த்தீங்களா? கர்மக்காரங்க சனியோடைய வேலையை பணத்தை கொண்டு போய் கொடுத்து இவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறான். வந்துருச்சா வேணே? நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க அதை காமெடியாக போடுறீங்க.